அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிற காசு ஒரு 20 வருஷத்துக்கு உங்களுக்கு தேவைப்படாத காசாக இருக்கணும். அப்படியெல்லாம் இருக்க முடியுமான்னு ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக இருக்க முடியும். உங்களுடைய சம்பளத்தில் இப்போ 40,000 ரூபா உங்கள் சம்பளம் அப்படின்னா 10,000 ரூபா உங்கள் சம்பளம் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. 10,000 ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கொண்டு வாங்க. ஏன் இப்படி நான் பேசுகிறேன் அப்படின்னா, இதுக்கு இன்னொரு ஆஸ்பெக்டும் இருக்குது. நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை வாங்கி 20 வருஷம் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா டேக்ஸை பற்றியெல்லாம் நீங்கள் ஒரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. விற்று வாங்கினா தானே உங்களுக்கு டேக்ஸை பற்றி ஒரி பண்ணணும். ஒரு நல்ல பங்கு குவாலிட்டியான பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னராக போகிறீங்க. எப்படி ஒரு நிலத்தை வாங்கி நீங்கள் உங்கள் ஆயுசுக்கும் அல்லது உங்கள் தலைமுறைக்கு விட்டு போவீங்களோ அதே மைண்ட் செட்டை ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கொண்டு வாங்க. ஆனால் நீங்கள் எப்படி ஒரு நல்ல நிலத்தை தேர்ந்தெடுத்து நல்ல அப்ரூவல் டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணி ஒரு லாயர்கிட்ட போயிட்டு மதர் டீட்லாம் இருக்கா அல்லது ஈஸி போட்டு பார்ப்பீங்கள்ல, அந்த மாதிரி இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு வாங்கி வைங்க. லேண்டை ஒரு இடத்துல தான் லேண்டு வாங்குவீங்க. ஆனால் இங்கே உங்களுக்கு அதையுமே பிரித்து வாங்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 30-40 நல்ல ப்ளூ சிப் கம்பெனிகளை நல்ல வேல்யூவேஷனில் வாங்கி வச்சுட்டு 20 வருஷத்துக்கு விட்டுருங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 20 வருஷத்துக்கும் அந்த ஸ்டாக்கு உள்ளே இருக்கும்பொழுது அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பிளானிங்னு ஒன்று பண்ணவே தேவை கிடையாது. எனக்கு ஒரு வருஷத்துக்கு 1.25 lakhs கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்கே, நான் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாக்கை விற்றுட்டு உடனே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வராது. அந்த 1.25 lakhs கன்சிடர் ஆகாது. வித்த ஸ்டாக்கை உடனே வாங்கக்கூடாது. ஒரு மாதம் கழித்து வாங்கணும் அல்லது அந்த ஒரு டைம் லிமிட் இருக்குது. அதை புரிஞ்சுக்கங்க. அதுக்காக நான் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு 1.25 லட்ச ரூபா ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் விற்றுட்டு திருப்பி மியூச்சுவல் ஃபண்டு வாங்குறேன், அதில் டேக்ஸ் பெனிஃபிட்டு, இந்த மாதிரி டேக்ஸேஷனை பற்றி ஓவராக ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் 1.25 lakhsன்னு நீங்கள் நினைக்கிற லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வருஷம் கொடுத்துருமா மார்க்கெட்டு? அப்படிலாம் கொடுக்காதுங்க. உங்களுக்கு இந்த கொரோனாக்கு அப்புறம் 4 வருஷம் உங்களுக்கு ஏதோ ஒரு 3 வருஷம் 1.25 lakhs எடுக்கிற மாதிரி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கொடுத்துச்சுன்னா அது உங்களுக்கு லக்கு. புரியுதுங்களா? மாம்பழம் எக்ஸ்ட்ராவாக 2 வருஷம் காய்ச்சி இருக்குன்னு அர்த்தம். பெரும்பாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா வருஷமும் 1.25 lakhs லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்லாம் எடுத்துக்க முடியாது. ஸோ டாக்ஸேஷனை டூ மச்சாக நீங்கள் மைண்ட்லேயே எடுத்துக்கக்கூடாது. எப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கு ஒரு 20 வருஷம் வச்சுக்க போகிற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் அதுதான் சரியான இன்வெஸ்ட்மெண்ட் முறை. புரியுதுங்களா? நீங்கள் டாக்ஸேஷனுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வர்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோக்கஸை இழந்துருவீங்க. நீங்கள் டேக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி நிறையா கிட்டத்தட்ட கேம்பிளிங் மாதிரியே பண்ணுவீங்க. உங்களுக்கு ரிட்டர்னும் வராது. ஷார்ட் டேர்மில் ஏதோ குயிக் மணி பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுவும் உங்களுக்கு அந்த வெல்த் கிரியேஷனுக்கு ஹெல்ப்பே பண்ணாதுங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு லேண்டை நீங்கள் வாங்கிட்டு எப்படி விட்டுருவீங்க, சரிங்களா? அதுக்கு வேலி போடணும், போய் இடத்த பார்க்கணும், அங்கே கூட பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஜிட்டலில் நல்ல பங்குகளை வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா, உதாரணமாக டிசிஎஸ் 20 வருஷம் கழிச்சு இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி ப்ளூ சிப் பங்குகள் ஐசிஐசிஐ பேங்க் இருக்குமா? HDFC பேங்க் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ஐடிசி இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி பங்குகளை நீங்கள் வாங்கி வச்சுட்டு 20 வருஷத்துக்கு வச்சுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு உள்ளே வாங்க. அந்த கம்பெனிகள் ஒரு 30-40 செலக்ட் பண்ணும்பொழுது அதில் 10 20 வருஷம் கழிச்சு இல்லை அப்படின்னாலும் அல்லது பெர்ஃபார்மே பண்ணலைனாலும் இந்த 30 ஸ்டாக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ரியல் எஸ்டேட் தர்ற ரிட்டர்னை விட அல்லது எஃப்டி தர்ற ரிட்டர்னை விட அல்லது தங்கம் தர்ற ரிட்டர்னை விட அதிகமாக தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்தியன் எக்கானமியில் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. இது ஒரு அதிக வாய்ப்பு. ஏன்னா நம்ம எக்கானமி க்ரோ ஆகிட்டுருக்கு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் 30 வருஷம் கழித்து இதே சூழ்நிலை இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் பாட்டுக்கு வாங்கி போட்டுட்டு வேறு வேலையை பார்க்க போகலாம். அதுதான் நீங்கள் பண்ணணும், சரிங்களா? அதுதான் சூப்பரான முதலீட்டு யுக்தி. டைம் சேவிங்கு, மணி சேவிங்கு, உங்களுக்கு எமோஷனலாக நீங்கள் மண்டைக்குள்ளே எதுவுமே ஒரி பண்ண தேவலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்களுக்கு லம்பாக மாம்பழத்தை ஈஸியாக பறிக்க முடியும் அப்படின்னா அது ஸ்டாக் மார்க்கெட்லாம் முடியும். அதுவும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் தான். ஏன்னா எமர்ஜிங் எக்கானமி நம்ம தான், சரிங்களா? அதுதான் புரிஞ்சுக்கணும் நம்ம.
இந்த டாக்ஸேஷனை பற்றி ஒரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நான் வந்து உங்களை லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் போக சொல்லலை. லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருங்க அப்படிங்கிறத சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்காக நீங்கள் வந்து டாக்ஸேஷனை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். டெப்ட்டுக்கு என்ன டாக்ஸேஷன், பிஜி இன்வெட்டுக்கு என்ன டாக்ஸேஷன், நம்ம என்ன மாதிரி வந்து ரிஸ்க் ப்ரொஃபைலில் இருக்கிறோம், நமக்கு என்ன மாதிரி இன்கம் ஸ்ட்ரீம் வருது, இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டாக்ஸ் பிளானிங் பண்ணணும். அதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் தான், இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் வரும்பொழுது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸு நல்ல லார்ஜ் கேப் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸை வாங்கும் பொழுது அதுக்கு நீங்கள் போய் மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கணும், டாக்ஸேஷனுக்காக நான் வாங்குகிறேன், விற்று வாங்குறதுக்காக மியூச்சுவல் ஃபண்டில் வாங்குகிறேன், அந்த மாதிரி நீங்கள் போகணுன்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. இதில் நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இருக்குது, நம்ம தொடர்ந்து பேசுவோம், நிறைய ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? நான் உங்களை நல்ல லார்ஜ் கேப் ப்ளூ சிப் கம்பெனிகளில் தான் வாங்கி இண்டிவிஜுவல் ஸ்டாக்காக வைக்க சொல்கிறேன். புரியுதுங்களா? ஸ்மால் கேப் கம்பெனிகளை நான் வாங்க சொல்லவே கிடையாது. ஸ்மால் கேப்புக்கு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு போய்க்கோங்க, இல்லை இது இண்டெக்ஸ் போய்க்கோங்க. அதுதான் வந்து நம்மளுடைய யுக்தி. ஏன்னா வந்து ஸ்மால் கேப்லாம் வந்து ரொம்ப ரிஸ்கி. அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஃபுல் டைம் வந்து மானிட்டர் பண்ணணும். அந்த கம்பெனி எப்படி க்ரோ ஆகுது, நமக்கு ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ண தெரியணும், பேலன்ஸ் ஷீட்டை படிக்க தரணும். ஸோ ஸ்மால் கேப்பு மைக்ரோ கேப்புக்கெல்லாம் வந்து நீங்கள் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கோ மியூச்சுவல் இன்வெஸ்டிங்கோ போய்க்கோங்க. லார்ஜ் கேப் இன்வெஸ்டிங் ப்ளூ சிப் கம்பெனிகளை வந்து நீங்கள் போர்ட்ஃபோலியோவில் வைக்கும் பொழுது அந்த கம்பெனிகள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ரிட்டர்னையும் கொடுக்கும், ஸ்டேபிளாகவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மிச்சம் பண்ணலாம். நீங்கள் லார்ஜ் கேப் பங்குகளை வாங்குறதுக்காக நீங்கள் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸை வாங்கணும்னு அவசியம் இல்லை, அல்லது ப்ளூ சிப் மியூச்சுவல் ஃபண்டுகளை வாங்கணும்னு அவசியம் இல்லை. இதில் கொஞ்சம் எஃபெக்டிவாக வந்து நீங்கள் கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்த்து கொஞ்சம் வந்து மார்க்கெட்டை வந்து நிதானமாக ஃபாலோ பண்ணுறவராக இருந்தாலே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நல்ல ரிட்டர்ன் பார்த்துட முடியும். அதுலேயும் நம்ம வேல்யூவேஷன் பற்றியெல்லாம் பார்த்துட்டோம். ஈஸியாக வந்து காஸ்ட்லியாக இருக்கிறது அல்லது வந்து பப்ளிக் செக்டர் இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல குவாலிட்டி சர்க்கிள் நமக்குள்ளே வரைகிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக கன்விக்ஷன் இருக்குது. நம்ம லார்ஜ் கேப் பங்குகளை இந்த மாதிரி டைரெக்டாக ஸ்டாக்காக வாங்கி வைக்கும் பொழுது மார்க்கெட் ஒருவேளை 6-7 வருஷம் வந்து படுத்தே இருந்தாலும் அந்த 2% உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ போகாமையாவது நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? அது இன்டெரக்டாக உங்களுக்கு ரிட்டர்ன் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளை மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு வர வேண்டிய தாட் ப்ராசஸ். நம்மலாம் வந்து வீடியோ பார்க்குறோம், டெய்லி வந்து கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் பண்ணணும். அதுக்காக வந்து ஜங்க் ஸ்டாக்கு ஸ்மால் கேப் ஸ்டாக்கை வாங்கக்கூடாது. லார்ஜ் கேப் பங்குகளில் மட்டும்தான் வாங்கணும். ஸ்மால் கேப் பங்குகள்லாம் வாங்குறதுக்கு நம்ம வந்து இன்னும் தகுதியை நிறைய வளர்த்துக்கணுங்க. ஃபுல் டைம் இன்வெஸ்டராக க்ளீனாக படிக்கணும். அந்த கம்பெனியெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். சும்மா லேப்டாப்பில் உட்காந்துக்கிட்டு ஸ்க்ரீன் சைட்டில் இந்த டேட்டா இருக்குது அந்த டேட்டா இருக்குது அப்படிலாம் இல்லை. ஸோ தட் ரெக்வயர்ஸ் எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்மால் கேப் ஸ்டாக்கெல்லாம் 1-2 இந்த நாட்கோ, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு இந்த மாதிரி வாங்கி விட்டுட்டுறீங்களா, அதை விட்டு தள்ளுங்க. சரிங்களா? அந்த மாதிரி இன்வெஸ்டிங் ஓகே. பட் நான் ஸ்மால் கேப்பாக பண்ணுறேன், அது ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏதோ 1-2 ஸ்டாக்கு அங்கங்கே வாங்கி வச்சுக்கிறீங்களா, அது ஓகே தான். ஸ்மால் கேப்புக்கு மைக்ரோ கேப்புக்கு உங்களுக்கு வேணும்னா வெரி சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. பொறுமையாக காசை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க. சரிங்களா? டெப்ட் ஃபண்ட்லேயே எங்கேயோ வச்சுக்கோங்க. சரிங்களா? போடவே போடாதீங்க, அப்படியே வச்சுருங்க. உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டு சார்ட் வரும் பாருங்கள். இப்போ வந்து எப்படி 100% ஏறி இருக்கா, ஒரு 40% குறையட்டும், அல்லது டைம் கரெக்ஷன் நல்லா ஆகட்டும், பொறுமையாக இருங்க. ஒரு 4 வருஷம் சும்மா விடுங்களேன். உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டு சார்ட்டே சொல்லும். ஸ்மால் கேப் ஃபண்டே யாருமே இருக்க மாட்டாங்க, காத்தாடும். அந்த சமயத்தில் போய் பிரித்து பல்க்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு மறந்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் கழித்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். மார்க்கெட்டில் வந்து உங்கள் வாழ்க்கையை நம்ம வந்து பாருங்கள், உங்கள் கேரியரில் அப்ஸ்கில்லிங் பண்ணுறதை பற்றி பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஸோ ஈஸி ஸ்டெப்பு. நீங்கள் வந்து உங்கள் இன்ட்ரெஸ்ட்டு நாலேஜு அதை கற்றுக்கிறதுக்காக வீடியோ பாருங்கள். மற்றபடி நீங்கள் டெய்லி மானிட்டர் போர்ட்ஃபோலியோ பார்க்குறது அல்லது சும்மா அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. காசை போடுறதுக்கு முன்னாடி நம்ம போடுற இடம் நல்ல இடம் தானா, அவ்வளோதான். போடுற வேல்யூவேஷன் நல்ல வேல்யூவேஷனா, அவ்வளோதான். விட்டுறணும், அதோடு விட்டுறணும். அதுக்காக வந்து பல்க் இன்வெஸ்டிங் பண்ண சொல்கிறேங்கிறது கிடையாதுங்க. காசை வந்து இப்போ நீங்கள் போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணுறதுக்குன்னு ஒரு 3 வருஷம் இப்போ 2025 வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகுது. இது இன்னும் உடஞ்சி 2-3 வருஷம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சமயத்தில் நீங்கள் தொடர்ந்து அக்குமுலேட் பண்ணிகிட்டே வரணும். நல்ல பங்குகளை ஐடென்டிஃபை பண்ணி அக்குமுலேட் பண்ணிகிட்டே வரணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காசு வரும்பொழுது அதே மாதிரி வேறு ஸ்டாக்கு நல்ல ப்ளூ சிப் பங்குகளில் கிராஜுவலாக அக்குமுலேட் பண்ணிகிட்டே வரணும். அவ்வளோதான். ஆனால் வந்து வெளியில் எடுக்கக்கூடாது. அதுதான் கான்செப்ட்.